தலைப்பு: முற்பிதாக்கள், ஏழாம் தூதனின் கட்டுரைகள். பக்கம் 152. பாஸ்டர் ரசல் அவர்களின் பதில்கள். 1. முற்பிதாக்கள் இரண்டாம் மரணம் தொடர்பாக. கேள்வி எண் 1. முற்பிதாக்களில் யாரேனும் இரண்டாம் மரணத்திற்குள் கடந்து போயிருக்க வாய்ப்பிருக்கின்றதா? பதில்: இல்லை என்று நான் எண்ணுகின்றேன். முற்பிதாக்களுடைய காலப்பகுதியில் தேவன் உலகிற்கு எந்த ஒரு வாய்ப்பையும் முன்வைக்கவே இல்லை. மேலும் இவர்கள் ஆதாமின் மரணத்தினின்று விடுதலையாக்கப்படாததால் இவர்கள் இரண்டாம் மரணத்திற்குள் கடந்து போக வாய்ப்பில்லை. ஆகையால் கிறிஸ்து ஆதாமின் பாவத்திற்காக மரிக்காதது வரையிலும், மரணத்திலிருந்து அவர் மரித்தோருக்கும் உயிரோடு இருப்பவர்களுக்கும் நியாயாதிபதியாக இருக்கும்படி உயிர்த்தெழாதது வரையிலும் யார் ஒருவராலும் ஆதாமின் நிமித்தமான மரணத்தினின்று வெளிவர இயலாது. ஆதாமின் மரணத்தினின்று வெளிவராதது வரையிலும் ஒருவரால் இரண்டாம் மரணத்திற்குள் கடந்து செல்ல முடியாது. கேள்வி எண் 2. முற்பிதாக்கள் எப்படி ஆவிக்குரிய ஜீவன் பெற்றுக் கொள்ளுவார்கள்? கேள்வி: 1908. ஒருவேளை ஜெனிப்பிக்கப்படுவதற்கும் பிற்பாடு ஆவிக்குரிய ஜீவனை பிறப்பதற்கு வேண்டி ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நபர்கள் சுவிசேஷ யுகத்தில் வாழ்பவர்களாகவும் இந்த யுகத்தில் தங்களுக்கான பரீட்சைகளை பெற்றுக்கொள்ளுபவர்களாகவும் காணப்பட வேண்டும் என்பது உண்மையானால், ஒருவேளை ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே ஆவிக்குரிய சரீரங்களையும் ஆவிக்குரிய ஜீவனையும் பெற்றுக்கொள்ளுவதற்கு எதிர்பார்த்திடலாம் என்பது உண்மையானால், பின்னர் எப்படி சுவிசேஷ யுகத்திற்கு முன்பு வாழ்ந்து மரித்தவர்களாகிய முற்பிதாக்கள் மனித பூரணத்திற்கு அப்பாற்பட்ட எதையேனும் பெற்றுக்கொள்ள முடியும்? 1000 வருட யுகத்தினுடைய முடிவில் அவர்களுக்கு எப்படி ஆவிக்குரிய சுபாவம் கொடுக்கப்பட முடியும்? பதில்: ஒரு வருஷத்திற்கு முன்னதாக நான் சகோதரர் வுட்வர்த் அவர்களுக்கு எழுதின கடிதத்தில் 1000 வருட யுகத்தினுடைய முடிவில் முற்பிதாக்கள் ஆவிக்குரிய சுபாவங்களை பெற்றுக்கொள்ளுவார்கள் என்ற முடிவிற்கு நான் வழிநடத்தப்பட்ட சில காரியங்களை தற்செயலாக குறிப்பிட்டிருந்தேன். அது திட்டவட்டமான கருத்தல்ல, ஆனால் அது என் மனதிற்கு நியாயமானதாகவும் திருப்திகரமானதாகவும் இருப்பதாக எண்ணுகிறேன். ஆனால் இப்படியாக எல்லோருக்கும் இருக்காது. நான் அக்காரியத்தினை சகோதரர் வுட்வர்த் அவர்களிடம் திணிக்கவோ அல்லது அது குறித்து வாக்குவாதம் பண்ணவோ முயலவில்லை. ஆனால் அவர் அக்கருத்தினை கிரகித்துக் கொண்டுள்ளார். மேலும் எனக்கு அவர் எழுதின பதில் கடிதத்தில் அவரும் அதை குறித்து தற்செயலாகவே குறிப்பிட்டிருந்தார். இன்னுமாக வெளியிடப்பட்டுள்ள அந்த கடிதத்தின் அப்பாகத்தை வெட்டிவிட நான் மறந்து விட்டேன். சீக்கிரத்தில் அந்த ஆய்வு பொருள் தொடர்பாக காவல் கோபுர வெளியீட்டில் கட்டுரை ஒன்றை எழுத வேண்டும் என்று இருக்கின்றேன். இப்படி செய்ய வேண்டும் என்று நான் கொஞ்சம் காலமாகவே யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். அக்கருத்திற்கான சான்றுகளை கேட்டு அநேகம் கடிதங்கள் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இங்கு நான் இக்கேள்விக்கு பதில் வழங்குவதை விட கட்டுரையில் நன்கு என்னால் விளக்கத்தை கொடுக்க முடியும். அது உங்களை திருப்திப்படுத்தும் என்று நம்புகின்றேன். கேள்வி எண் 3. முற்பிதாக்களின் பரீட்சை. முற்பிதாக்களில் எவரும் இரண்டாம் மரணத்திற்குள் போக மாட்டார்கள் என்ற உறுதி வரும் அளவிற்கு அவர்கள் போதுமான அளவுக்கு பரீட்சிக்கப்பட்டுள்ளார்களா? அவர்கள் மனதிலும் சரீரத்திலும் மட்டும் பூரணர்களாய் இருப்பார்களா? பதில்: குணலட்சணம் தொடர்புடைய விஷயத்தில் அவர்கள் போதுமான அளவுக்கு பரீட்சிக்கப்பட்டிருக்கின்றார்களா என்பது குறித்து நாங்கள் அறியோம். பரிசுத்த பவுல் அடிகளார் எபிரேயர்களுக்கு எழுதின கடிதத்தை வைத்து பார்க்கையில், கர்த்தர் இந்த முற்பிதாக்கள் குறித்தும் அவர்களது உண்மைத்தன்மை குறித்தும் மிக உயர்வான எண்ணம் கொண்டிருந்ததாகவும், தேவன் தமக்கு இவர்கள் ஏற்ற தகுந்தவர்களாக பிரியமானவர்களாக இருந்துள்ளதை சுட்டி காண்பித்துள்ளதாகவும் தெரிகின்றது. இப்பொழுது ஒருவேளை நீங்களும் நானும் நம்முடைய கணிப்பை இவ்விஷயத்தில் பயன்படுத்துவோமே, ஆனால் இப்படி நாம் செய்யக்கூடாது. எனினும் ஒருவேளை நமது கணிப்பை பயன்படுத்துவோமானால், உதாரணத்திற்கு சிம்சோனுடைய விஷயத்தை எடுத்துக் கொள்ளுகையில், இனிமேலும் பரீட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனும் அளவுக்கு திவ்ய குணலட்சணத்திற்கு ஒப்பாக அவர் போதுமான அளவுக்கு குணலட்சணத்தை உண்மையில் வளர்த்திருப்பாரா என்று யோசிக்கவே நாம் வழிநடத்தப்படுவோம். அவரது வாழ்க்கை குறித்த கொஞ்சமான பதிவுகள், கழுதை தாடை எலும்பை கொண்டு அவர் 10,000 பேரை கொன்று போட்ட நிகழ்வு, பிற்பாடு அவரது மயிர் கத்திரிக்கப்பட்ட நிகழ்வு, இன்னும் இதர நிகழ்வுகள் இவரிடம் சிறப்பியல்புகள் இருந்ததற்கான நிரூபணங்களாக நமக்கு இருக்காது.
எனினும் கர்த்தர் சிம்சோனின் குணலட்சணம் பற்றி ஏதோ ஒரு காரியத்தில் பிரியம் அடைந்திருக்கிறார் என்று பதிவுகளில் பார்க்கின்றோம். இது விஷயத்தில் நியாயம் தீர்க்க நீங்களோ நானோ நிச்சயமாக திறம்பட்டவர்கள் அல்ல. ஆனால் எங்களுக்கு புரிந்தது என்னவெனில், தேவன் தம்முடைய திட்டத்தில், ஏற்பாட்டில் முற்பிதாக்கள் அனைவரையும் புதிய உடன்படிக்கையினுடைய ஏற்பாட்டின் கீழ் வைப்பார். இதுவே இவர்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் காணப்படும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். ஏனெனில் ஒருவேளை இவர்கள் ஏதேனும் சிறு தவறுகளை செய்யும் பட்சத்தில் இவர்கள் புதிய உடன்படிக்கையினுடைய மாபெரும் மத்தியஸ்தரின் மறைந்து மூடும் வல்லமையின் கீழ் காணப்படுவார்கள். மேலும் ஒவ்வொரு விஷயத்திலும் சரியான ஆவியை நேர்த்தியாய் செயல்முறைப்படுத்துவதிலுள்ள இவர்களது அஜாக்கிரதைகள் அல்லது குறைவுகள் அல்லது தோல்விகள் அனைத்துமே இவர்களையும் மற்றவர்களையும் கையாளுவதற்குரிய முழு வல்லமையை பெற்றிருக்கும் மாபெரும் மத்தியஸ்தரின் பார்வையின் கீழ் பார்த்து கொள்ளப்படும். ஆகையால் முற்பிதாக்களானவர்கள் புதிய உடன்படிக்கையினுடைய ஏற்பாட்டின் கீழும் மாபெரும் மத்தியஸ்தரின் கீழும் காணப்படுவார்கள் என்பதை அறிந்து கொள்வது மிகவும் நல்லதொரு காரியமாகவும் மிகவும் மகிழ்ச்சியான காரியமாகவும் இருக்கிறது என்று நாங்கள் எண்ணுகின்றோம். கேள்வி எண் 4. முற்பிதாக்கள் ஜீவனுக்கான பரீட்சையின் கீழ் காணப்பட்டார்களா? பதில்: முற்பிதாக்கள் ஜீவனுக்கான அல்லது மரணத்திற்கான பரீட்சையில் காணப்படவில்லை. இவர்களுக்கு மரண தீர்ப்பு கொடுக்கப்படத்தக்கதாக இவர்கள் ஒருபோதும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவதற்குரிய அறிவுபூர்வமான வாய்ப்புள்ள நிலைமையின் கீழ் கொண்டு வரப்பட்டதில்லை. நமது கர்த்தர் வருவது வரையிலும் அறிவு மற்றும் வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளுவதற்குரிய இம்மாதிரியான நிலைமை காணப்பட்டதில்லை. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது. அவர் ஜீவனையும் அழியாமையையும் வெளியரங்கமாக்கினார். இவைகள் நமது கர்த்தருடைய நாட்களுக்கு முன்னதாக வெளியரங்கமாக்கப்படவில்லை. இக்காலங்களில் காணப்படும் இத்தகைய பொறுப்பானது அப்போது காணப்படவில்லை. ஒரு விதத்தில் பார்க்கும்போது யூத ஜனங்கள் நிழலான விதத்தில் நீதிமானாக்கப்பட்டிருந்தனர். மேலும் ஜீவனா அல்லது மரணமா என்னும் பரீட்சையிலும் கூட நிழலான விதத்தில் காணப்பட்டனர். ஆனாலும் அது உண்மையாகவே நித்திய ஜீவன் மற்றும் மரணமாக இருக்கவில்லை. ஏனெனில் இவர்களால் நியாய பிரமாணத்தினை கை கொள்ள முடியாது. ஆகையால் இதன் கீழ் இவர்கள் ஒருபோதும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதில்லை என்பதை தேவன் முன்னமே அறிந்திருந்தார். ஆகவே நியாய பிரமாணத்தினுடைய சாபத்தினின்று தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ளத்தக்கதாக இவர்கள் ஏதேனும் முயன்று பார்ப்பதை பொருட்படுத்தாமலேயே இவர்கள் இதனின்று மீட்கப்படத்தக்கதாக தேவன் முன்னமே ஏற்பாடும் பண்ணிவிட்டார். ஆகையால் இவர்கள் ஜீவன் அல்லது மரணத்திற்கான பரீட்சையின் கீழ் நிழலான அல்லது அடையாளமான விதத்தில் மாத்திரமே காணப்பட்டனர். முற்பிதாக்கள் தேவனை பிரியப்படுத்தினார்கள் எனும் சாட்சியினை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கின்றனர். தேவன் தம்முடைய திருவுளத்தினை இவர்களுக்கு நியாய பிரமாணம் என அல்லது இவர்கள் செய்ய வேண்டிய கடமை என கொடுக்க முடிகின்ற நிலை வருவதற்கு முன்னதாகவே இன்னுமாக தமக்கு கீழ்ப்படியுங்கள் என்று இவர்களுக்கு சொல்ல முடிகிற நிலை வருவதற்கு முன்னதாகவே கீழ்ப்படிந்தால் நித்திய ஜீவனை வாக்களிப்பதாக இவர்களுக்கு சொல்ல முடிகிற நிலை வருவதற்கு முன்னதாகவே இவர்கள் அவரது சித்தத்தினை உறுதிப்படுத்திக் கொண்டு அதை செய்யவும் தொடங்கின விதத்தில் இவர்கள் தேவனை பிரியப்படுத்தினார்கள். உலகில் மீட்பானது அப்போது நிறைவேற்றி முடிக்கப்படாமல் இருக்க ஆபிரகாம் தேவனிடத்தில் உள்ள தனது விசுவாசத்தினை வெளிப்படுத்தினார். கிறிஸ்து அப்போது இன்னமும் வரவில்லை. ஆபிரகாம் அப்போது ஜீவனா அல்லது மரணமாயினும் பரீட்சையில் இல்லாமல் இருந்ததும் தேவன் அவருக்கு தமது தயவினை அருளினார் மற்றும் தம்மை பிரியப்படுத்தினதாக தெரிவித்தார். மேலும் இவரும் சரி மற்ற அனைத்து முற்பிதாக்களும் சரி பரிபூரண மனுஷீகத்திற்குரிய இந்த உயிர்த்தெழுதலை மேன்மையான ஓர் உயிர்த்தெழுதலை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்று அவரது வார்த்தைகள் தெரிவிக்கின்றன. ஆனால் மனுஷீக பரிபூரணம் என்பது கிறிஸ்துவனுடைய மத்தியஸ்த ஆளுகையின் கீழ் மாத்திரம் வரும் என்பதால் 1000 வருட யுகத்தின் முடிவு வரையிலும் முற்பிதாக்கள் முழுமையான விதத்தில் தேவனிடம் அறிமுகப்படுத்தப்பட முடியாது. ஆகையால் 1000 வருட யுகத்தினுடைய முடிவில் ராஜ்யமானது பிதாவினிடத்தில் ஒப்படைக்கப்படும் காலத்திற்கு முன்பு வரையிலும் இவர்கள் முழுமையான விதத்தில் ஜீவனை உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். இதற்கிடையில், அதாவது 1000 வருட காலத்தில் இவர்கள் மனுஷீக சுபாவத்தினுடைய பூரணத்தையும் இன்னுமாக
மாபெரும் மத்தியஸ்தர் மூலம் மனுக்குலத்திற்கு தேவனால் அருளப்படும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் மாத்திரம் பெற்றிருப்பார்கள். 1000 வருட யுகம் முடிவு வரையிலும் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களா என்று தீர்மானிக்கப்படுவதற்கு ஏதுவாய் முற்பிதாக்களானவர்கள் தேவனுடன் உண்மையான மற்றும் தனிப்பட்ட உறவிற்குள் வரமாட்டார்கள். ஏனெனில் அந்த யுகமானது தற்காலத்தில் உள்ள ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட வகுப்பாரை தவிர்த்து மனுக்குலத்தாரில் யாரெல்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் என்பதை தீர்மானிக்கும் நோக்கத்திற்காகவே ஒதுக்கப்பட்ட காலப்பகுதியாக இருக்கும். 1000 வருட யுகத்தினுடைய முடிவில் மனுக்குலம் யாவரும் சரீர பரிபூரணத்தை எட்டியிருக்கும் போது இவர்கள் நித்திய ஜீவன் பெற தகுதியானவர்களா அல்லது இல்லையா என்பது பிதாவினால் பரீட்சிக்கப்படும். அதாவது ஆதாம் பரிபூரணத்தினை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது இவர் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரவானா அல்லது இல்லையா என்று பரீட்சிக்கப்பட்டது போன்றதாகும். புதிய உடன்படிக்கையினுடைய ஏற்பாடுகளின் கீழ் முற்பிதாக்களும் உலகத்தாரில் ஒரு பாகமாக காணப்பட போவதினால் 1000 வருட யுகத்தினுடைய முடிவு வரையிலும் இவர்கள் நித்திய ஜீவனை பெறுவதற்குரிய தங்களது பாத்திரத்தன்மை தொடர்புடைய தெய்வீக நீதியினை தெய்வீக நீதிமன்றத்தின் முடிவினை பெறுவதில்லை. அதாவது உண்மையுள்ள மனுக்குலத்தாருக்கு நித்திய ஜீவன் எனும் மகா பலனை கொண்டு வருவது போல் முற்பிதாக்களுக்கும் கொண்டு வந்திடும். அந்த யுகத்தினுடைய முடிவின் போதுள்ள பரீட்சையானது முடிவடைவதற்கு முன்பு வரையிலும் முற்பிதாக்கள் நித்திய ஜீவனை பெறுவதற்குரிய தங்களது பாத்திரத்தன்மை தொடர்புடைய தெய்வீக நீதியினை பெறுவதில்லை. ஆமேன்.